ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கும்பலாங்கி அந்த பயோலுமினேஷன்ஸ் பார்க்குறதுக்காக நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இந்த ரோடெல்லாம் அருமையாக இருக்குங்க. நான் நிறைய அந்த கேரளா வந்து ரோடு ஆக்சிடெண்ட் வீடியோலாம் பார்ப்பேன். சும்மா வண்டியில் வழுக்கிட்டு சருன்னு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு குண்டும் குழியும் இல்லை, பேட்ச் ஒர்க் இல்லை, ரோடெல்லாம் ஜம்முன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம போகிறோம், கும்பலாங்கி போகிறோம். ஸோ லக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சைட்டிங் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பயோலுமினேஷன்ஸ் அது பார்க்குற கும்பலாங்கி வந்தோம். ஒருத்தங்கிட்ட கேட்டேன், அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க. இல்லைன்னா வந்து கவர் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. ஆனால் வந்து இது இன்னும் எனக்கு புரியலைங்க. நான் வந்து இந்த தண்ணியில் கலர் வர்றதை பார்க்குறதுக்கு தான் வந்தேன். ஆனால் கவருங்கிறது அது இன்னொரு பேர்ட் ஆர்ட் இருக்குது. அது வந்து மழை பெஞ்சா வராதாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்ட் கொச்சியிலேருந்து இப்போ நம்ம கும்பலாங்கி நைட்டு வந்ததுக்கு நம்ம இந்த பயோலுமினேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நாங்கள் இப்போ எல்லாம் போட்டில் தான் இருக்கோம். ஸோ இப்போ 8 மெம்பர்ஸ் இருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் வந்து 8 அடல்ட்டு, அப்புறம் 2 சில்ட்ரன் இருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவுமே வந்து பயோலுமினேஷன்ஸ் தான். இதை இப்போ கூட கால் விட்றோம் பாருங்கள், கலர் எப்படி வருது பாருங்கள். ஸோ அந்த கயாக்கிங் கிளப் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே பயோலுமினேஷன்ஸ் தான் அப்படின்னாரு. கயாக்கிங்க்கு வந்து 700 ஃபார் 1 hour சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டிங்க்கு வந்து 300 ஃபார் 30 minutes சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரண்ட்டு செல்ஃபி கேம் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பயோலுமினேஷன்ஸ் வேலை செய்யுது. ஸோ வந்து இந்நேரத்துக்கு வந்து மெனக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டு கிடையாது. கலர் எப்படி வருது பாருங்கள். பண்ணிட்டுங்களா? கால் விட்டுட்டீங்களா? அட்வென்ச்சர் போட் ரைடு கொண்டு வந்து முதல்ல சொருகிட்டாரு. அதுவாக அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆன் பண்ணோம்னா அந்த கலரோட பிரைட்னஸ் தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து நான் ஃபுல் ஃப்ளாஷ் ஆன் பண்ணல. ஸோ அந்த ப்ளூ கலர் அழகாக வருதுங்க. எல்லாம் இந்த அவதார் தான் ஞாபகம் வருது. ஸோ இது பார்த்துட்ருக்கோம். வந்தப்போ ஃபஸ்ட்டு அங்கே ஒரு பிளேஸ்லாம் கேட்டப்போ அதெல்லாம் இங்கே பார்க்குறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தப்போ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுல்லாக லைட்ஸ் இருந்துச்சு. இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இல்லை அப்படின்னாரு. ஆனால் வந்து அந்த ஒரு கயாக்கிங் கிளப் ஒன்று இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட் ஆப்போசிட்டில், ஹோட்டல் ஆப்போசிட்டில். அங்கே போய் கேளுங்க, கயாக்கிங் நீங்கள் பண்ணிட்டு வரலான்னு. சரி, அவங்ககிட்ட போய் பயோலுமினேஷன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு கேட்டேன். உடனே காலை ஆட்டி காமிச்சாங்க. பார்த்தோம்னா அதே மாதிரி லைட் வந்துச்சு. ஸோ சூப்பர் அப்படின்னா, அப்புறம் இது பார்க்குறக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். ஸோ கயாக்கிங் போகிறீங்கன்னா வந்து 700 சார்ஜ் பண்ணுவோம். இதே நீங்கள் வந்து போட்டு போகிறீங்கன்னா 400 சார்ஜ் பண்ணுவேன், 300 சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். நான் போட்டிங் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அட்லாஸ்ட் நம்ம வந்துட்டோம். இப்படி ஹாஸ்டலர் வந்து பயோலுமினேஷன்ஸ் பார்த்தாச்சு. நம்ம லக்கு இருந்திருக்குது. பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து அங்கே அகில் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். லோக்கல் தான், ஒரு ஏஜ் 24 ஆகுது. அப்படின்னு விட சின்ன செட்டு தான். நான் நிறைய விஷயம் சொன்னார். அப்புறம் கும்பலாங்கியில் அந்த பயோலுமினேஷன்ஸ் எப்படி நடக்குது இது எல்லாமே சொல்லியிருந்தார். அதை பற்றியும் சொன்னார். அப்புறம் வந்து வேறு கும்பலாங்கியில் வந்து வேறு இவங்க அந்த நண்டு பிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வீவிங் ஒரு மாதிரி பண்ணுவாங்களாம்மா. அப்புறம் ஒரு தடம் இருக்காம்மா, அதில் வந்து 2 பக்கமும் தண்ணி இருக்கும், அதில் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயம் சொன்னார். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கூப்பிட்டே இருந்தாங்க. அப்புறம் நானும் கொஞ்சம் மழை தூரத்து லைட்டாக அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ வர வழியெல்லாம் ஒன்றும் ஒரு மாதிரிலாம் இல்லை. வந்தாச்சு, அசால்ட்டாக வந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தான் வந்து வண்டியில் ஃபுல்லாகிடுச்சு. நான் ரெட் கலர் என்னோடய டியோ லாஸ்ட் நிமிஷத்துக்கு
ஸோ இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம், தூங்குவோம். மீதியெல்லாம் வந்து நாளைக்கு பிளான் பண்ணிடலாம்.